வெல்கம் டு எஸ்எம்வி அகடமிக் சேனல். எஸ்எம்வி விலாக்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன். இப்போ எஸ்எம்வி அகடமிக்னு மாற்றிட்டேன். எஜுகேஷனை பற்றி போடுறதுனால இப்போ உங்களுக்கு சோசியல் மறுபடியும் போடுறேன், கண்டினியூஷன் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் போடுங்க. தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள். ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட முதல் நாணயத்தில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? மன்னர் 7ஆம் எட்வர்டு. ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட முதல் நாணயத்தில் யாருடைய உருவம்னா மன்னர் 7ஆம் எட்வர்டு. இந்தியாவின் ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு ஆங்கிலேயர்களால் முறையாக நிறுவப்பட்டது? ரிசர்வ் பேங்க் கிபி 1935 1935 தான் ரிசர்வ் பேங்க் தொடங்கியிருக்காங்க. இது முக்கியமானது. ரிசர்வ் பேங்க் அடிக்கடி கேட்குறாங்க. கிபி 1938 ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட முதல் 5 ரூபாய் நோட்டில் யாருடைய உருவம் இடம்பெற்றிருந்ததுன்னு நினைக்கிறேன். மன்னர் 6ஆம் ஜார்ஜ். மன்னர் 6ஆம் ஜார்ஜ். ஆங்கிலேயர்களால் கடலூரில் எந்த ஆண்டு புனித டேவிட் கோட்டை கட்டப்பட்டது? கிபி 690. இந்திய மண்ணில் முதலில் காலடி எடுத்து வைத்த ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர். கடற்பயணமாக தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தலோமியோ டயஸ். போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட காரணம்? இந்த போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்ரியை மாலுமி ஹென்றின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி அழைக்க காரணம் என்னன்னா, உலகின் அறியப்படாத பகுதிகளை கண்டறியவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தரான். அதனால தான் அவருக்கு பேர் மாலுமி ஹென்றின்னு பேர் வச்சுருக்காங்க. வாஸ்கோடகாமா கடல் பயணம் மூலமாக இந்தியாவின் எப்பகுதியை வந்தடைந்தார்? கள்ளிக்கோட்டை. வாஸ்கோடகாமா இந்தியாவில் எந்த பகுதி வந்திருந்தார்னா கள்ளிக்கோட்டை. இந்தியாவின் கண்ணனூரில் வர்த்தக மையத்தை நிறுவிய போர்ச்சுகீசியர் வாஸ்கோடகாமா. போர்ச்சுகீசியர் இந்தியாவில் எங்கு தமது தலைநகரை ஏற்படுத்தினார்? கொச்சி. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எங்கு தலைநகரை ஏற்படுத்தினார்? கொச்சி. இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. போர்ச்சுகீசிய ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா பின்பற்றிய நிலநீர் கொள்கையின் அடிப்படையானது? நிலநீர் கொள்கைன்னு ஒன்று வெளியிட்டிருக்காரு. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா தான் நிலநீர் கொள்கையை வெளியிட்டார். அதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமது கடற்படையை பலப்படுத்துவது. தமது கடற்படையை பலப்படுத்துவது. போர்ச்சுகீசியர்களுக்கு முன்பு இந்திய பெருங்கடலில் ஏகபோக வர்த்தகத்தை மேற்கொண்டிருந்தவர்கள் அரேபியர்கள்.